ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்க டிக்கெட் பார்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் வச்சன். இன்னைக்கு விளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து ரமணி சிட்ரியான் அந்த ஒரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா வந்து C3 அப்படிங்கிற ஒரு நியூயார்க் கார் லான்ச் ஆகுது. ஸோ அந்த லான்ச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க கைஸ் உள்ளே போயிட்டு என்னென்ன லான்ச் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கேன் பிரதர். உங்கள் பேர்? சுரேஷ். ஓகே, சுரேஷ் சார் பார்த்தீங்கன்னா வந்து சிட்ரியானு வந்திருக்காரு. நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ரொம்ப பிஸியாக இருந்தார். கூப்பிட்டு வந்த கையோட இதை சொல்லுங்க பிரதர், நீங்கள் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம். ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். இது வந்து Citroen ஆல் நியூ C3 வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இட்ஸ் செகண்ட் வெஹிக்கிள் ஃப்ரம் சிட்ரான்லேருந்து இந்தியாவிலேருந்து. அண்ட் இட்ஸ் எ பட்ஜெட் கார். அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு வில் டிஸ்கோ ஃபார் தி ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் வந்து செவ்ரான் லோகோவோட LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு. அண்ட் கமிங் டு த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு சிட்ரோனோட டியூன்டு ஃப்ளையிங் கார்பெக்ட் எஃபெக்ட் உள்ள ஒரு சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குஷனிங் எஃபெக்ட் வந்து அவ்வளோ ஃப்ளோவாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் வியூ இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு இட்ஸ் பேனராமிக் வியூ மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, ரியர் சீட்டில் உட்காரும்போது வந்துட்டு இட்ஸ் அன் தியேட்டர் எஃபெக்டட் சீட். ரியர் சீட் வந்துட்டு இட்ஸ் அன் அடிஷ்னல் ஃபீச்சர். ஸோ ஃப்ரண்ட் சீட் விட ரியர் சீட் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி பார்க்கக்கூடிய இது வந்துட்டு பின்னாடி இருக்கவங்களுக்கு கிளியராக வந்து நமக்கு வந்து தெரியும். விஷன் ஈஸியாக இருக்கும். இட்ஸ் கால்ட் பேனராமிக் வியூ அப்படிங்கிறது வந்துட்டு. அண்ட் இதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஸ்டீரிங் வீல் வந்து 360 mm கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வீல் வந்துட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து டேர்ன் அப் வந்துட்டு. ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் கூட நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இதில் வந்துட்டு. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு 10 inches ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம Citroen C3 வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 inches ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து லாங்கஸ்ட் வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2540 mm லாங்கஸ்ட் வீல் பேஸ். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஸ்டடியாக இருக்கும் வெஹிக்கிள் வந்துட்டு, கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. எந்த ரோட் கண்டிஷன்ஸில் போனாலும் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இவ்வளோ லாங்கஸ்ட் வீல் பேஸ் கொடுத்துருக்குது நம்ம Citroen C3ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அடிஷனல் ஆடட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அண்ட் கமிங் டு பூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு பூட் வந்துட்டு நல்லாவே வந்து பெக்குலியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 315 லிட்டர் பூட் ஸ்பேஸ் நம்மளுக்கு. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பூட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதர் பிராண்ட்ஸில் வந்துட்டு இந்த ரியர் சஸ்பென்ஷன் வரக்கூடிய பார்ட் வந்துட்டு கொஞ்சம் எலிவேட்டடாக வந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். பட் நம்ம சிட்ரோனில் வந்துட்டு கஸ்டமர் அந்த மாதிரி பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ அந்த இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ இது வந்து அடிஷனல் அட்வான்டேஜஸ் ஃபார் யூசிங் த பூட் ஸ்பேஸுங்க. இந்த இடத்துல பின்னாடி அவங்க லோகோ சிட்ரியான் லோகோ நம்மளுக்கு வருது. C3 பிராண்ட். ஆமாம், ஆக்சுவலி Citroen C3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு 1.2 லிட்டர் என்ஜின் வித் பெட்ரோல் இன்ஜின் தான் வருது நம்மளுக்கு வந்து. ஸோ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அண்ட் டர்போ சார்ஜ் அப்படிங்கிறது. ஸோ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வெஹிக்கிளில் வந்துட்டு பார்த்தீங்க இட்ஸ் அன் வேரியன்ட். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் வேரியன்ட். ஆமாம். ஸோ அந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் அன் டர்போ சார்ஜ் வராது அதில் வந்துட்டு. ஸோ இட்ஸ் நார்மல் வெஹிக்கிள். அது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரும். அண்ட் டர்போ சார்ஜ் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ இதுதான் நம்மளோட Citroen C3 வெஹிக்கிளோட இது. இட்ஸ் அன் பட்ஜெட் ஓரியன்ட் கார். அண்ட் எல்லாத்துக்கும் போய் ஈஸியாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இட்ஸ் டிசைன் ஃப்ரம் சிட்ரான்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ஷேட்ஸ் கலர் கொடுக்குறோம் நம்ம. 10 கலர் காம்பினேஷன்ஸ், ஆக்சுவலி 4 ஷேட்ஸ் கலர் அண்ட் 10 கலர் காம்பினேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கலர் இருக்கும்போது இட்ஸ் மோனோடோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இது வந்து பைடோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிகாஸ் டியூவல் டோன் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸில் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமைசேஷன் வந்துட்டு பெரிய பிராண்ட் ஆகிய ரோல்ஸ் ராய்ஸில் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ வந்து இதை வந்து இங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலரில் தான் கார் வேணும், எனக்கு இன்டீரியர் வந்து எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த Citroen C3ல வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேற லெவலுங்க. ஸோ இந்த கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உங்களால் லைவ் ஒரு வண்டியை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நம்மளுடைய டிஜி ஃப்ரேமில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் வந்துட்டு டிஜிட்டலாகவே வந்து நீங்கள் இந்த கலர்ஸ் வேணும், இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 ஷேட்ஸ் இருக்கும். அந்த 10 ஷேட்ஸில் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான அக்சசரிஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அதில் ஃபிட் பண்ணிக்க முடியும். நமக்கு வேணுங்கிற அக்சசரிஸ் நம்ம போட்டுக்கலாம், அதிலே போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் எண்ட்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நமக்கு அண்ட் வந்துட்டு நீங்கள் வெஹிக்கிள் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அக்சசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு என் வெஹிக்கிள் இப்படி தான் வருங்கிறத நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். செம்மங்க, வேற
வேற லெவல்ல இருக்குது. ஸோ இதுதான் வந்து Citroen C3 ஓட ஆடட் அட்வான்டேஜ் நம்மளோட வந்து. ஸோ எப்படி வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் வெஹிக்கிளில். சூப்பர் பிரதர். பெட்ரோல் கெப்பாசிட்டி எவ்வளோ வருது? ஸோ இதில் வந்து பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 லிட்டர்ஸ் வருதுங்க. 40 லிட்டர்ஸ் வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் 19.8 வந்து அப்ரூவ்டு மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனிவே நம்ம வந்துட்டு மைலேஜ் அப்படிங்கிறது வந்து என்னதான் வந்து அவங்க கொடுத்தாலும் இட்ஸ் இண்டிபெண்டன்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் மாறும் இல்லையா. ஸோ ப்ராபப்ளி என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 16 to 17 kmpl கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து தாராளமாக கொடுக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு 17 to 18 லிட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு மைலேஜ் கிடைக்குதுன்னா தென் நல்ல விஷயமா தான் இருக்கும். இதாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து. இன்ஜினோட பவர்லாம் ஓகே, இன்ஜினோட பவர் வந்து இட்ஸ் 190 நியூட்டன் மீட்டர் டார்க் கொண்ட ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஹையஸ்ட் டார்க் கொண்ட ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம Citroen C3 மட்டும்தான். அண்ட் 0 to 100 வந்துட்டு 10 செகண்ட்ஸ்குள்ளே அது வந்து ரீச் பண்ணிடும். அப்படிங்களா? எஸ், இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த காரும் அப்படி ரீச் பண்ணாது. அண்ட் நம்ம வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 110 நியூட்டன் மீட்டர் ஹைலி பவர் டார்க் இருக்கிறனால வந்துட்டு ஸோ அந்த 0 to 100 வந்துட்டு வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆகும். நாட் வித்தின் 10 செகண்ட்ஸ் அண்ட் 10 செகண்ட்ஸில் ரீச் ஆகும். ஓகே மேடம், இப்போ வந்து C3ல வந்து எத்தனை மாடல் இருக்குங்க? C3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அண்ட் ஃபீல் அப்படிங்கிற மாடல் ரெண்டு வேரியன்ட் ரெண்டு ஃபீல் அப்படி மாடல். ரெண்டு மாடலுக்கு என்ன வித்தியாசங்க? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு டாப் எண்ட் அண்ட் மிடில் எண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. எது டாப் எண்ட்? ஃபீல் அப்படிங்கிறது வந்து டாப் எண்ட். ஆமாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஃபீலுங்களா? ஆமாங்க. ஓகே, இது ஃபீல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுதான் Citroen C3யோட என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈஸ் ஆஃப் ஆக்சஸாக இருக்கும். ஃப்ரம் தி ஆஃப்டர் சேல்ஸ் சைடில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எங்கே வேலை செய்கிறதுக்கும் வந்துட்டு. ஸோ இப்படி தான் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. வித் சவுண்ட் ப்ரூஃபிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினோட நாய்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வரவே வராது நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ இட்ஸ் ஃபுல்லி சவுண்ட் ப்ரூஃப்ட் கேபின் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1.2 லிட்டர் என்ஜின். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து இட்ஸ் டர்போ சார்ஜ் என்ஜினோட வெஹிக்கிளுங்க இது வந்துட்டு. அண்ட் பவர் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு. டர்போ சார்ஜுங்கும் போதே வந்துட்டு ஆக்சுவலி டர்போ சார்ஜ் இல்லாத வெஹிக்கிளும் இதுவுமே வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் வேற டர்போ சார்ஜ் இருக்க வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பூஸ்டிங்காக வந்து நம்மளுக்கு வந்து போகும். எஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ போலாமா டெஸ்ட் ட்ரைவுக்குள்ளே? ஸோ கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டேரிங் தான் பிரதர் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே நான் சீரியஸாக எதமோ நினச்சேன். ஆனால் பட் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டீரிங் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. அதோட அந்த 360 mm ஓட அந்த இது வந்துட்டு லென்த் வந்துட்டு ரேடியஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ஈஸ் ஆஃப் ஆக்சஸாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் கம்ஃபர்டபுள் சத்தியமாக சொல்கிறோம் சூப்பராக இருக்குது. ஒரு ஹையர் எண்ட் கார் நம்ம உட்காந்தா எந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் கம்ஃபர்டபுள் இருக்குமோ அந்த சேம் ஃபீல் அப்படியே இது கொடுக்குது. சீரியஸாக செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். ஏசியோட லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல வந்து இதோட லுக்ஸு C3யோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஸ்டேரிங் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்களும் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ட் உட்காரக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, சீட்டோட வைடர் பாருங்கள். உங்களுடைய ஷோல்டர் வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த சீட்டுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த பெயின்ஸ் வந்து நம்ம ஷோல்டர் பெயின்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. எவ்வளோ லாங் டிரைவ் போனாலும் அந்த பெயின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் Citroen C3 அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது வந்துட்டு உங்களுக்கு 10 inches ஸ்க்ரீன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். வித் டச் ஸ்க்ரீனோட வந்துடுது நம்மளுக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வெஹிக்கிளில் ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் வச்சாலே உங்களுக்கு வந்து கூலிங் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஏசி ஒர்க் வந்து அந்தளவுக்கு இதில் வந்து எஃபெக்டிவாக வந்துட்டு Citroen C3ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்பெஷலி என்ன சொல்கிறதுனா மன்சூன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஹீட் வந்தாலும் அந்த ஹீட்டை வந்து இது வந்துட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த இதில் வந்து அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ சில கார்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏசி போட்டால் வந்து அந்த கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் அந்த ஏசியோட கூலிங்கு. பேக் சீட்டில் உட்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபீல் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஏசி போட மாட்டாங்க. ஸோ பின்னாடி எப்படி பிரதர் கூலிங் எப்படி வருங்களா? இதில் வந்து Citroen C3ல வந்துட்டு கூலிங் வந்து நான் சொல்லிட்டேன் இப்போவே வந்து ரெண்டு ஸ்பீடில் வச்சாலே உங்களுக்கு அந்த அளவு கூலிங் எஃபெக்டிவ்னஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் Citroen C3 வந்து நான் சொல்ல வர ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வெண்ட் வந்து மொத்தம் 4 வெண்ட் நம்மளுக்கு ஏசி வெண்ட் இருக்குது. எந்த பிராண்ட் எந்த காராக இருந்தாலும் சென்ட்ரலில் இருக்கிறது ஃபார் ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு எப்பவுமே வந்து நீங்கள் ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் உங்களுக்கு. அண்ட் இந்த வெண்ட் ஃபார் கோ பேசஞ்சர் அண்ட் அந்த வெண்ட் ஃபார் டிரைவர்
சீட்ஸ்க்கு தான் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ இப்படி பிரிக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஏசி வந்து கம்ப்ளீட்டாக கேபின் ஃபில் ஆகும் உங்களுக்கு. ஸோ யாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்வெட்டிங் சென்சேஷன் வந்து இருக்காது, அந்த ஹாட் ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. வெஹிக்கிளோட எக்ஸாக்ட் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வந்து உங்களால் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். சூப்பர். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சென்டரில் இருக்க அந்த ஏசியை வந்து நமக்கு டிரைவருக்கும் அந்த பக்கம் சைடில் இருக்கவங்க வந்து உட்காந்து கண்டிப்பாக சீட் தான் போடுவாங்க. பட் வந்து இது சீரியஸாக நல்ல ஒரு மெசேஜ் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ அண்ட் Citroen C3 பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ க்ளீன் எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ இந்த வைடர் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டியூவல் டோனில் கூட நம்மளுக்கு வருது நம்மளுக்கு. அண்ட் panoramic வியூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து வைடர் விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ விண்ட்ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ், ஹிடன் ஸ்பாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வெஹிக்கிளை சுற்றி 360 டிகிரியும் வந்துட்டு உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். வித் சைட் ரியர் வியூ மிரரில் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ். ஓகே ஓகே சூப்பர் பிரதர், செமையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுமாதிரி கார் ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ Citroen C3ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தியேட்டர் வியூ சீட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரியர் சைடில் வந்துட்டு ஸோ அதான் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டை விட ரியர் சீட் வந்து கொஞ்சம் வந்துட்டு எலிவேட்டடாக இருக்கும். ஸோ ஹைட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து என்றைக்குமே வந்து அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கீழே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போக முடியலங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து Citroen C3ல வந்துட்டு டிமினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரியர் சீட் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கனால, மேலே அப் எலிவேட்டடாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ panoramic வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் வந்து ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து ஹெட் ரூம் வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்கும். லெக் ரூம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வெஹிக்கிளில் வந்துட்டு. ஸோ பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி, ஸோ ஓட்டுறவங்களுக்கும் சரி, முன்னாடி உட்காந்துட்டு போகிற கோ பேசஞ்சருக்கும் சரி, பின்னாடி உட்காந்து ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் சரி, ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு. இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா, இதோட சஸ்பென்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ எங்கேயாவது வந்துட்டு சின்ன பிட்டு குழி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் வந்து விட்டு பாருங்கள். ஸோ வந்துட்டு வண்டி வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதோட குஷனிங் எஃபெக்ட், சஸ்பென்ஷன் குஷனிங் எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பிரேக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பிரேக்கிங் தான் நம்ம சொல்லணும் இதில் வெஹிக்கிளில் வந்துட்டு. டு பி ஃப்ராங்க், நான் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வெஹிக்கிளில். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு க்ரௌடி ஏரியாவில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்பீட் போகக்கூடாது அந்த இடத்துல. பட் நான் வந்து ஒரு 70-80 ஸ்பீடில் போயிட்டு ஸோ பிரேக் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல வண்டி நின்றுச்சு. ஆமாம். ஸோ இட் மீன்ஸ் தட் வந்துட்டு வெஹிக்கிள் வந்து பிரேக் எஃபெக்டிவ்னஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் பற்றி இதில் வந்து ப்ராப்ளமே இருக்காது. இப்போ பிரேக் அடிச்சு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்க, அப்படியே ஒரு டக்குன்னு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அங்கே நிற்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிரேக் அடிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வண்டி அங்கே நிற்கும். அங்கே நிற்கிது எனக்கு. இந்த ஃபீல் வந்து வேற ஒரு பிராண்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை நினச்சி தான் இந்த வெஹிக்கிளையும் நான் வந்துட்டு டிரைவ் பண்ணேன். பட் அதே மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபீல், எனக்கு பிரேக்கிங் ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கிளச் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கிளச் மேலே தான் கால் வச்சிருக்கமானே தெரியாது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு நம்ம இன்னொரு நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும், ஒரு பூ மேலே கால் வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நானே சொல்ல நினச்சேன், கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கும் வெஹிக்கிளில் வந்துட்டு. ஏன்னா நிறைய வெஹிக்கிளாக ஹார்டன் ஆயிடுது. அது ஒரு சில கஸ்டமர்ஸ் வித்தவுட் அன்னோயிங்லி டிரைவிங்னால வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்துட்டு உண்மையாகவே வந்து கிளச் வந்துட்டு ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு கிளச் வந்து இதில் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு. சரி சார், இதில் பெட்ரோல் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குங்களா இல்லை டீசல்? ஸோ Citroen C3 பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ 1.2 லிட்டர் என்ஜின் கம்ஸ் ஒன்லி வித் பெட்ரோல் என்ஜின்ஸ் மட்டும்தான் வருதுங்க நம்மளுக்கு வந்து. டீசல் வந்து இது கிடையாது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கும் இதில் வரல. ஆக்சுவலி நான் இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடாது இந்த இதில். அதனால் வந்துட்டு இதில் ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் மட்டும்தான் அண்ட் கம்ஸ் ஒன்லி வித் பெட்ரோல் இன்ஜின். Citroen C5 டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து 6 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கணிப்பை நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.